இஸ்ரோவில் 101வது ராக்கெட்டான PSLV C61 திட்டம் தோல்வி. அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்த முடியவில்லை என அறிவிப்பு. ராக்கெட்டின் 3வது அடுக்கு பிரிந்தபோது திடீர் தொழில்நுட்ப கோளாறு. PSLV C61 திட்டம் குறித்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் விளக்கம். தொழில்நுட்ப கோளாறு குறித்து ஆய்வுக்கு பின்னர் விரிவான அறிக்கை அளிக்கப்படும். தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலையில் மழைக்கு வாய்ப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை. நீரோடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் காற்றாற்று வெள்ளம். புதிய கல்விக் கொள்கை எனும் மத யானையை கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்த அனுமதிக்க மாட்டோம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. மும்மொழி கொள்கையை ஏற்காமல் இருப்பதால் நமக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு தடுத்து நிறுத்தியுள்ளது. இதற்கு எதிரான உச்சநீதிமன்றத்தை நாடி தமிழக அரசு வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. சென்னையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் உள்ளிட்டோர் வீடுகளில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் 2 நாட்களாக நடந்த ஆய்வில் ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் என தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் 10 மணி நேரம் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். அதிகாரிகள் எந்த பொருளையும் பறிமுதல் செய்யவில்லை, சொத்து ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக சேவூர் ராமச்சந்திரன் விளக்கம். சாத்தான்குளம் அருகே கிணற்றில் ஆம்னி வேன் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை தரமணி அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் விழுந்த காரால் கடும் போக்குவரத்து நெரிசல். காரில் இருந்த கைக்குழந்தை உட்பட 6 பேர் பத்திரமாக மீட்பு. சுதந்திரத்திற்கு பிறகு நமது ராணுவம் பாகிஸ்தானிற்குள் 100 கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாம்களை அழித்தது இதுவே முதன்முறை. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம். காசா போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு இஸ்ரேல் அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம். ஹமாஸ் வசம் உள்ள பணைய கைதிகளை மீட்க வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டம். மழை காரணமாக பெங்களூரு கொல்கத்தா அணிகளுக்கு இடையேயான போட்டி ரத்து செய்யப்பட்ட நிலையில் கொல்கத்தா அணி IPL தொடரில் இருந்து வெளியேறியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.